வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இன்றைக்கி நியூஸ் பார்க்கலாம். நியூஸில் என்ன வேர்ட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ண முடியாத பார்க்கலாம். நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக டைரக்டர் அட்லி தெரியும்ல, தமிழ் டைரக்டர் அவங்க. ஸோ அவங்க மும்பையில் ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்காக அந்த மும்பையை போயிருக்காங்க. அந்த படம் திரி படத்துடைய ரீமேக் அங்கே ஹிந்தியில் எடுக்கிறாங்க. அவர் எடுக்கலை, அவர் ஜஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணி தான் பண்ணுறாரு. அந்த ப்ரொமோஷனுக்காக அங்கே போயிருக்காரு. அப்போ அங்கே டிவி சேனலில் ஒரு ஃபோர்ஸ் பண்ணுற அவர் ஆங்கர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரோட நிறத்தை வச்சு அவர் கலரை வச்சு கருப்பாக இருப்பாங்கனால அந்த கலரை வச்சு காமெடி பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் நியூஸு. ஸோ அந்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ரேசிஸ்ட் ஜைப் ஃபார் த சேக் ஆஃப் காமெடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட மீனிங் பார்ப்போம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு தான் அது, ரேசிஸ்ட் ஜைப் ஃபார் சேக் ஆஃப் காமெடி. ஸோ இங்கே ஜைப் அப்படின்ற அந்த வேர்டு என்ன அப்படின்னா, அது ஒரு ஜஸ்ட்டு கேலி பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஜஸ்ட் அவங்க வச்சு ஒரு மாக்கிங் கூட சொல்லலாம். மாக்கிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அங்கே வச்சு கேலி பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. அதான் அந்த மீனிங். ஸோ அதான் ரேசிஸ்ட் ஜைப், இனவெறி கேலின்னு சொல்லுவாங்க. அதான் மீனிங்கு. ஸோ ஃபார் த சேக் ஆஃப் காமெடி அப்படின்னா, இந்த காமெடி நகைச்சுவைக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த வேர்டு. ஃபஸ்ட்டு நம்ம வேர்ட்ஸை உடச்சி நம்ம ஜெயிப் மட்டும் பார்க்கலாம். நம்ம இங்கே ஜெயிப் அந்த வேர்டு பார்க்குறோம். ஸோ ஜெயிப் பார்த்திங்கன்னா அது வெர்பாகவும் யூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நவுன் இருக்குது. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நவுன் இருக்குது. இங்கே அந்த வேர்டு வெர்பாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அது ஜஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, அண்ட் இன்சல்ட்டிங் ஆர் மோக்கிங் ரிமார்க் அப்படின்றாங்க. ஸோ இன்சல்ட்டிங் ஆர் மோக்கிங்னா ஜஸ்ட்டு அவங்க அவங்கள வச்சு ஒரு கேலி தான் பண்ணுறாங்க. மாக்கிங்னாலும் சொல்லலாம். நம்ம ஜெயிப் அது ஒரு புது வேர்டு. நானுமே இன்றைக்கி தான் கூட கற்றுக்கிறேன். எனக்குமே நல்ல ஒரு ஹாப்பியாக தான் இருந்துச்சு வேர்டு பார்க்குறப்போ. ஸோ நேற்று வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு வேர்டு தான் இருக்கும், அதை பலவிதமாக இடத்துக்கு தகுந்தப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்படிங்கிறப்போ நமக்கு மெஜாரிட்டியாக நமக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ண நம்ம ஓரளவுக்கு நம்ம எல்லா வேர்ட்ஸும் நம்ம தெரிஞ்சுக்க ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகிடும். ஸோ எங்கே எப்படி யூஸ் பண்ணாலும் தெரிஞ்சிடும். இப்போ இதே நியூஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு மோக்கிங் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அது ஒரு ரேசிஸ்ட் மாக்கிங் கூட அந்த வேர்ட் டைட்டில் இருக்குல்ல, ரேசிஸ்ட் மாக்கிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம், எந்த இஷ்யூமே இல்லை. பட் இவங்க ஜெயிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு இங்கிலீஷ் லேர்னராக நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த வேர்டும் தெரிஞ்சிருக்கணும், அந்த வேர்டும் தெரிஞ்சிருக்கணும். தெரியல கூட ஒரு இஷ்யூமே இல்லை. பட் தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் தான் உங்களுக்கு. இப்போது ஒரு வட்டார வழக்கு, தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டார வழக்குன்னு சொல்லுவாங்கள்ல. இப்போது தஞ்சாவூரில் ஒரு மாதிரி பேசுவாங்க, மதுரையில் ஒரு மாதிரி பேசுவாங்க, கோயம்புத்தூர் ஒரு மாதிரி பேசுவாங்க. ஆனால் ஒரே வேர்டாக தான் இருக்கும், ஒரே அர்த்தம் தான் இருக்கும். பட் கொஞ்சம் மாற்றம் இருக்கும்ல. அதே மாதிரி தான் இங்கிலீஷுக்கும் ஒரு வட்டார வழக்குன்னு சொல்லலாம். இல்லை ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி பேசுவாங்க. ஒவ்வொருத்தவங்க அவங்க என்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ, அவங்க லேர்ன் பண்ணாங்களோ அந்த வேர்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பரவாயில்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேர்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது பெட்டராக இருக்கும். உங்கள் நாலேஜுக்கு அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை இங்கிலீஷில். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மாக்கிங் சொல்லலாம், இல்லை ஜெயிப்னு சொல்லலாம். நம்ம பார்த்த வேர்டு ஜெயிப், ரெண்டுமே சேம் மீனிங் தான். ஜெயிப் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரேசிஸ்ட்டு ஜெயிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வேர்டு தான் அது. இதுதான் ஃபஸ்ட்டு வேர்டு. வாங்க அந்த அட்லி நியூஸ் அந்த டைட்டில் பார்த்தோன்னா, டைட்டிலில் அவங்க யூஸ் பண்ண அந்த நேச்சர், அந்த வேர்டோட நேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு நவுனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக கேலி, ரேசிஸ்ட்டு ஜெயிப்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு நவுன் தான். ரேசிஸ்ட்டு ஜெயிப் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நவுனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அதே வேர்டை அவங்க வெர்பாகவும் யூஸ் பண்ணுறப்போ, நம்ம நார்மலாக வெர்பாகவும் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வெர்புனா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒரு வினைச்சொல், நம்ம ஒரு செயல் செய்கிறோம்ல, அதுக்காக உள்ளது. அந்த வெர்புலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக நீங்கள் அந்த டென்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டுவல் டென்ஸ் சொல்லுவாங்கள்ல, ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அது மாதிரி 12 டென்ஸ் இருக்கும்ல. அதுதான் அந்த வெர்புலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரே வேர்டுக்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெர்ப் ஜைப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தேர்ட் பர்சன் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆகிறப்போ GIBES ஜைப்ஸ். தேர்ட் பர்சன் ப்ரெசன்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு பர்சன் அப்படிங்கிறப்ப நம்ம நார்மலாக அந்த டென்சஸில் பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு பர்சனாக யூன்னு சொல்லுவாங்க. நான் நீங்கிறப்ப நம்மளாம் அந்த ஃபஸ்ட்டு இதில் வந்துடும். தேர்ட் பர்சன்னா மூணாவது நம்பர்னு சொல்லுவாங்கள்ல, அவர், அவள், அவங்கள் அப்படின்லாம் சொல்லுவோம்ல நம்ம, அதுதான் தேர்டு பர்சன்ட். அந்த மாதிரி அவர், அவள், அவங்க அப்படிங்கிறப்ப இந்த வேர்ட்ஸ் அவங்க தேர்ட் பர்சன் மூணாவது நம்பர்னு சொல்கிறப்போ, நம்ம 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் நானும் பேசிகிட்டு இருக்கோன்னா அவர்னு சொல்லி இன்னொரு மீட் பண்ணுறோம்ல, அதுதான் தேர்ட் பர்சன் ப்ரெசன்ட்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம எஸ் சேர்த்துக்கணும். அந்த வேர்ப் அந்த ஆக்சுவல் வேர்ட்லேயே
கூட எஸ் சேர்த்துக்கணும். ஜேஐபி தான் ஆக்சுவல் வேர்டு, நம்ம லாஸ்ட்டாக எஸ் சேர்த்துக்குவோம். இதெல்லாம் ஒரு ஃபார்முலா, நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். இப்போ ஒரு வேர்டிங் எடுத்திங்கன்னா ஒரு நோட்லேயே ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஹெட்டிங்கை போட்டு அது இந்த ஆக்சுவல் வேர்டு பக்கத்தில் இன்னொரு காலம் போட்டு அந்த தேர்ட் பர்சன் போட்டு அதுக்கு ஒரு காலம் போட்டு எஸ் பக்கத்தில் எஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு வேர்டு. இதுவே பர்ஸ்ட் டென்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கடந்த காலம் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் டி சேர்த்துக்குவீங்க. சில வேர்டுக்கு வந்து இடி வரும், சில வேர்டுக்கு வந்து வெறுமனே டி வரும். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபல்னுமே அதுவுமே ஒரு பாஸ்ட் டென்ஸ் தான் முடிஞ்சது, அதுக்குமே பார்த்திங்கன்னா டி தான் சேர்த்துக்கும். இதுவே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு வச்சிங்கன்னா ஐஎன்ஜி நம்ம சேர்த்துக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 12 காலமாக போட்டுட்டு ஒரு நோட்டில் ஒவ்வொரு வேர்டுக்கும் நீங்கள் மீனிங்கோடு சேர்த்து ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்து அது பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். நீங்கள் ஃப்யூச்சரில் அந்த நோட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த வெர்பு. இப்போ சிம்பிளாக இதுக்கு நம்ம வந்து நவுனுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம், ஃபைன். அந்த நம்ம டைட்டில் அந்த அட்லி நியூஸ் டைட்டில் பார்த்துட்டோம், ஃபைன். இப்போ அதே விட வெர்புக்கு நம்ம ஒரு சும்மா எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்போ நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா யூ கேன் ஜைப் ஹிம் வந்து வெர்பாக நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள் நான் வேர்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் சொல்கிறேன். யூ கேன் ஜைப் ஹிம் அப்படின்னா நீ அவங்கள கேலி பண்ணு. ஸோ யூ கேன்னா பண்ண முடியும் அப்படி சொல்லலாம். யூ கேன் ஆல்னா யூ டூ ஜெய்ப் ஹிம் அப்படின்னா நீ அவங்க கேலி பண்ணுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்ல, ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்கிறோம்ல, செய்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வெர்பில் வந்துடும். வினைச்சொன்னு சொல்லுவாங்க, வெர்பில் வந்துடும். அப்போ நம்ம வந்து அவங்கள சொல்கிறோம் யூ ஜெய்ப் ஹிம், சிம்பிளாக சொல்கிறேன். யூனா நீ, ஜெய்ப்னா கேலி பண்ணு, ஹிம்னா அவரை கேலி பண்ணு. யூ டூ ஜெய்ப் ஹிம் ஆர் யூ ஜெய்ப் ஹிம், சிம்பிளாக சொல்லலாம், அப்படி சொல்லலாம் நம்ம. ஸோ இதுதான் வெர்பு. இவ்வளோ தான் அந்த இந்த ஃபஸ்ட்டு வேர்டுக்கான மீனிங். நவுனாவும் பார்த்தாச்சு, நம்ம வெர்பாவும் பார்த்தாச்சு. வாங்க நம்ம நெக்ஸ்ட் வேர்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வேர்டு பார்த்திங்கன்னா சேக்குங்க. ஸோ சேக் பார்த்திங்கன்னா அதே டைட்டிலே நம்ம பார்த்த வேர்டு தான். ரேசிஸ்ட் ஜெய்ப் ஃபார் த சேக் ஆஃப் அந்த காமெடிக்கு சொல்லியிருந்தாங்கள்ல, அந்த வேர்டு தான். ஸோ ஃபார் த சேக் ஆஃப் காமெடி, ஸோ நகைச்சுவைக்காக கேலி பண்ணாங்கன்னு சொன்னாங்களா, அதுதான். அந்த சேக் அப்படின்னா அதுவுமே ஒரு நவுன் தான். அதுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே அது ஒரு ஃபார்முலா மாதிரி தாங்க. அந்த சேக் அப்படின்னா அவங்க அந்த சேக்கோட எப்போவுமே அவங்க யூஸ் பண்ண அந்த ஃபார்முலா ஜென்ரலாகவே இந்த வேர்டோட இதுவே பார்த்திங்கன்னா ஃபார் த சேக்குன்னு தான் இருக்கும் எப்போவுமே. இதான் அந்த ஃபார்முலா. வெறுமனே சேக்குன்னா ஏதோ விஷயத்துக்காகன்னு சொல்லுவோம்ல, அந்த சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபார்முலா மாதிரி தான். நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன்ல, இங்கே பார்த்திங்கன்னா ஃபார் த சேக் ஆஃப் சம்திங், ஏதோ ஒரு விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் சிம்பிள் மீனிங். ஸோ அங்கே நம்ம டைட்டில் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஃபார் த சேக் ஆஃப் சம்திங், இங்கே ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபார் த சேக் ஆஃப் சம்திங். அங்கே நியூஸில் பார்த்தீங்கன்னா ஃபார் த சேக் ஆஃப் காமெடி, நகைச்சுவைக்காக. இங்கே சம்திங் ரிப்ளேஸ் பண்ணி காமெடி, பெயின், எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பெயின் இல்லை ஆக்சிடென்ட்டு, ஏதோ ஒன்று பக்கத்தில் நம்ம சேர்த்துக்கிறோம்ல, ஃபார்முலா இதுதான். ஃபார் த சேக் ஆஃப் சம்திங்னா சம்திங் எடுத்துகிட்டு நியூஸில் பார்த்தீங்கன்னா காமெடி, நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஃபார்முலா பட் இதுதான் ஃபார்முலா. ஏதோ ஒரு விஷயத்துக்காகன்னு சொல்லுவோம்ல, அதான் சிம்பிள். இங்கேயும் இந்த டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக போட்டிருக்காங்க. ஃபார் த பர்பஸ் ஆஃப், இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப், இந்த ஆர்டர் டு அச்சீவ்னா எல்லாமே ரிலேட்டடான சிம்பிள் சேம் தான். ஸோ பர்பஸ்னால் ஒரு பர்பஸ் நோக்கத்துக்காக, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப்னா விருப்பத்திற்காக, இன் ஆர்டர் டு அச்சீவ்னா ஒரு விஷயம் வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்காகன்னு சொல்கிறாங்களே, எல்லாமே காகன்னு முடியுதில்ல. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் அந்த ஃபார்முலாய்க்கு பார்த்திங்கன்னா தான் அந்த ஃபார் த சேக் ஆஃப் சம்திங் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஐ டூ மை கிராஜுவேட் ஃபார் த சேக் ஆஃப் மை மதர். ஸோ சிம்பிள், எங்கள் அம்மாவுக்காக நான் வந்து கிராஜுவேட் முடித்தேன். ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை கிராஜுவேட் ஃபார் த சேக் ஆஃப் மை மதர். சிம்பிள், ஃபார் த சேக் ஆஃப்னா அதுக்காக, மை மதர், எங்கள் அம்மாவுக்காக நான் என் கிராஜுவேட்டை முடித்தேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி 2 வேர்ட்ஸ் தாங்க பார்த்துருக்கோம். ஒன்று பார்த்திங்கன்னா ஜைப், கேலி, இன்னொன்று பார்த்திங்கன்னா சேக். இந்த 2 வேர்டு நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். அந்த ஓவரால் நியூஸில் பார்த்திங்கன்னா அதான் சொல்லியிருக்காங்க. இந்த 2 வேர்ட்ஸ் நம்ம எடுத்துருக்கோம், கேட்சியாக நம்ம எடுத்துருக்கோம். ரிமைனிங் நார்மலாக சில வேர்ட்ஸ்லாம் பார்த்தா பெருசாக அதில் எதுவுமே இல்லை. இவ்வளோ தான் இன்றைக்கான நியூஸ், அந்த வேர்ட்ஸு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி ஒரு 11 வீடியோஸ் நம்ம இந்த சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸையும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 11 வீடியோஸும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களும் மற்ற இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் வீடியோவில். நீங்கள் பழைய 11 வீடியோஸும் 10 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக இருந்திருக்கும். நாங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணி ஃபர்தராக போட்டுட்ருக்கோம். நாங்கள் இன்னும் நல்லா டெவலப் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ உங்கள் சப்போர்ட்டும் அதுக்கு தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அண்ட் பை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.